ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜெவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் பே ஸ்பெஷல். ஸோ பே ஸ்பெஷல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனு. ஸோ நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பே ஸ்பெஷல் வந்து ஷார்ட்கட் கீ வந்துன்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஸ். ஸோ வின்னா பேஸ்ட் வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா க எல்லா ஃபார்மேட்டும் பேஸ்ட் ஆகும். ஃபார்மேட் எல்லாமே பேஸ்ட் ஆகும். ஸோ இதை மெனுவிலையும் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக ஆல்னு இருக்கும். ஸோ கண்ட்ரோல் வி கொடுக்குறோம்ல, பேஸ்ட் கொடுக்குறோம்ல. ஸோ டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஆல் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேட்டா எல்லாமே அப்படியே ஸோ இருக்கிற ஃபார்மேட்டு எல்லாமே வந்து அப்படியே வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபார்முலான்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்முலாவும் அப்ளை ஆகி உங்களுக்கு டேட்டா வரும். ஸோ வேல்யூஸும் டேட்டா ஃபார்முலாலாம் வரும். ஃபார்முலா வந்து நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வியூனா வெறும் வேல்யூஸ் மட்டும் வரும். கண்ட்ரோல் வேல்யூஸ் மட்டும் வரும். ஃபார்மட் வந்து ஜஸ்ட் ஃபார்மட் மட்டும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னால் ஜஸ்ட் கமெண்ட். ஸோ கமெண்ட் போடுறோம், கமெண்ட் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ வேலிடேஷன் அப்ளை ஆகியிருந்தால் ஸோ வேலிடேஷன் வரும். ஸோ எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. ஸோ டேட்டா வேலிடேஷன் இந்த செல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 to 5 மட்டும் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 5 லிமிட்டு தாண்டி இருக்குது, வேறு அடிக்குது. ஸோ இதை ஃபார்மேட்டை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டைப் பண்ணால் வராது, இதே நான் வேறு இடத்துல டைப் பண்ணால் வரும். ஸோ இதான் வந்து பேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து தீம்ஸ் ஏதாவது நம்ம என்ன தீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ ஆல் எக்ஸப்ட் பார்டர்ஸ்னால் ஸோ இங்கே செலக்ட் பண்ணல, கண்ட்ரோல் ஜெட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ பார்டர் இல்லாமல் மற்ற ஃபார்மேட் எல்லாமே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் வித் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் போட்டு காட்டுறேங்க. காலம் வித்து மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ வித் பேஸ்ட் ஆச்சுங்களா, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. வேல்யூ ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் பண்ணால் ஃபார்முலா வித்து நம்பர் ஃபார்மேட் என்ன இருக்கும் அது வந்துடும். ஸோ ஃபார்முலா இல்லாமல் வேல்யூஸ் வித் நம்பர் ஃபார்மேட் அடுத்த ஃபார்மேட்டு. அடுத்து மெர்ஜி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் என்ன இருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாமே வரும். 14 மெர்ஜி கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனாக ஆட் பண்ணுறது, அதாவது ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி வந்து டிவைடு. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ 2 இதே ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து ஆட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த 2 வந்து இந்த 1 ஆகும், இந்த 2 வந்து 2 ஆகும். ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்களா. இதே வந்து டிவைட் கொடுத்தீங்கன்னா ஸோ டிவைட் ஆகும். இது ஸ்டெப்பாக கொடுத்தீங்கன்னா சப்டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிகேஷன் ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இந்த டேட்டாவை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னா ஆல்டிஎஸ் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த ரோல் இருந்தது வந்து காலமாக வந்திருக்கா. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ஸோ இது அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேஸ்ட் அண்ட் லிங்க்கு. ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் தெரியாது, இது ஒன்று இருக்கிறது. இங்கே லாஸ்ட்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ பேஸ்ட் லிங்க்னா ஸோ இது வந்து அந்த செல்லுடைய ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நான் இதை காப்பி பண்ணி எடுத்தோம்ல, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது
ஸோ அங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் வந்து ஸோ நான் காப்பி பண்ணேன். ஒன்று முக்கியமான விஷயம், நீங்கள் காப்பி பண்ணிட்டு தான் அந்த ஆல்ட் எஸ் ஒர்க் ஆகும். காப்பி பண்ணலாம் ஒர்க் ஆகாது. அதுவும் இருக்குது. அதில் நீங்கள் அதேமாதிரி மவுஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு இடத்துல போட்டு காட்டுறாருங்க. சரிங்க. இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணாவே ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன் மாற்றினாவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரும். ஸோ லிங்க்கு வருது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும். அப்புறம் மெனுவில் போய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி இதில் போயிட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இங்கேயே எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ இங்கே போய் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் ஸ்பெஷல் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.